ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸோட 18வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பி லைப்ரரி. ஸோ நம்பினா லைக் நியூமெரிக்கல் பைத்தன் லைப்ரரி. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம், லைட்டாக நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லைக் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இதை வச்சு என்னென்னலாம் பண்ணுறது, இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ எப்பப்போலாம் நீங்கள் எதை எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் லைக் ஒரு நம்பரில் இருந்து சர்டன் வேல்யூ எடுக்கிறது, இல்லை அதை நம்பியாக மாற்றுறதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கான செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மைண்ட் மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பின் லைப்ரரி. ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருக்கோம். லைக் பைத்தன் ப்ரோக்ராமிங் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுனாலும் சரி. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு மைட் பி அரவுண்ட் நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு இமேஜை ரீட் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்துட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்துட்டு யூஆர்எல் ரீட் பண்ணுறதாகட்டும், இல்லை யூஆர்எல் ரைட் பண்ணுறதாகட்டும், என்ன பண்ணுறதுனாலும் அதுக்கு லைப்ரரி தான் கீ. ஓகே, நீங்கள் அதுக்கெல்லாமே தனித்தனியாக லைன் பை லைனாக கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி லைப்ரரி இருக்குது. நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் ரொம்ப சின்னதாக இருக்க போது அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுதான் மெயின் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த பைத்தன். ஸோ டு ப்ரொவைட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டிமென்ஷனல் அரே. ஸோ லைக் மல்டி டிமென்ஷனல் அரே இதெல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த நம்பி லைப்ரரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சஞ்சய் நம்பிக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நம்ம லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பிரேசஸில் நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன டவுட் வரும் அப்படின்னா, நம்பிக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ நீங்கள் நார்மலாக லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கும் நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஸோ நம்பி ஆக்குபைஸ் லெஸ் மெமரி கம்பேர் டு லிஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் டேட்டா எடுக்கிறீங்க, அந்த டேட்டாவை லிஸ்ட்டில் டிஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்பியில் ப்ராசஸ் பண்ணி லைக் அவுட்புட் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மெமரியில் முக்கியமாக இருக்குது. விச் மீன்ஸ் நம்பி வந்துட்டு ரொம்ப கம்மியான மெமரி தான் ஆக்குபை பண்ண போகுது, வேறேஸ் உங்களோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான மெமரி ஆக்குபை பண்ண போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்பி இஸ் ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். ஸோ கோட் எக்ஸிக்யூஷன் ரேட்னு சொல்லுவோம் இல்லையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடை ரன் பண்ணதுமே அது எவ்வளோ சீக்கிரத்தில் ரன் ஆகுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு கோடிங்கில் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் டைமை நம்ம கன்சிடர் பண்ணதே கிடையாது, ரைட்? ஸோ யாராவது பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஒரு கோட் எழுதி நமக்கு அவுட்புட் வந்துட்டாலே வில் பி சாட்டிஸ்ஃபைட், ரைட்? ஸோ பட் ஆனால் இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராடக்டில் நீங்கள் டெப்ளாய் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸோ இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூஷனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டைமில் கோட் எழுதுறது இருக்கு, அது உங்கள் இஷ்டத்துக்கு அவுட்புட் வந்தால் போதுன்ட்டு நீங்கள் ஃபுல் லைனு எத்தனை லைன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம போக முடியாது. ஓகே, ஏன்னா அந்த டைமில் எல்லாமே அந்த இதோட எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் எதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக எடுக்குது அந்த கோடை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் ஃபங்க்ஷன் ஆஃப் கோடு இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை வேறு இதில் எழுதி லைக் ஒரு 20 லைன்லேயும் நீங்கள் எழுதி அவுட்புட் வர வைக்கலாம். பட் ஆனால் அது இண்டஸ்ட்ரியல் லெவல் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர் அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் இல்லையா? இட் மைட் பி அ டிஜிட்டல் ப்ராடக்ட், இட் மைட் பி அ ஹார்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸில் நீங்கள் கோடிங் எழுதுகிறப்போ உங்களோட கோடிங் எவ்வளோ நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வந்தால் மட்டும் போதும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு அது வேகமாக அவுட்புட் கொடுக்குது, அந்த எக்ஸிக்யூஷன் டைமும் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து மூணாவது மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்பி இஸ் ஈஸியர் தென் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டை விட நம்பியில் நிறைய இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோடெல்லாம் எழுதிட்டு இருக்காமல் நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணி நிறைய ஷார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் போயிடலாம். ஸோ ஸோ ஸ்ட்ரைட்டாக சோர்ஸ் கோட். ஓகே, சிம்பிளாக போயிடலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரி எடுத்தோம் அப்படின்னா அந்த லைப்ரரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நோட் புக்கில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ மெயின் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கூகுள் கொலாபோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன? அதில் நிறைய லைப்ரரி டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதனால் நமக்கு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை. பட் ஆனால் உங்களுக்கு அந்த லைப்ரரி எரர் வருது, நாட் ஃபவுண்ட், நோ மாடியூல், அந்த எரர் லைக் நோ மாடியூல் லைப்ரரி பேர் வச்சு உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன நோட் புக்கில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நோட் புக்கில் போயிட்டு அந்த லைப்ரரியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே கூகுள் கொலாப் நம்ம யூஸ் பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் நம்பி லைப்ரரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பி லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ நார்மலாக வெளியே இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் நம்பியே கொடுக்கலாம். வேறு இங்கே கூகுள் கொலாபில் நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரியே கோட் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் லைப்ரரியோட பேர் ஸோ நம்பின்னு கொடுக்குற போது அது நம்பி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணும். இங்கே எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதனால் ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வரும். உங்களுக்கும் மைட் பி அது வரலாம்.
ஓகே, அடுத்து இம்போர்ட் நம்பி as NP. ஸோ நம்பியோட வெர்ஷன் நீங்கள் செக் பண்ணணும் ஃபார் அன் எக்ஸாம்பிள்னா, ஸோ np.__ version __. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, நம்பி லைப்ரரி எப்படி ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறது, இன்ஸ்டால் அண்ட் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேயை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. அந்த 5 எலமெண்ட்டை அரேயில் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதுக்கு இதுதான் ஃபங்க்ஷன். வெறும் 3 இந்த 2 லைன் தான், ஒரு லைன் தான் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இம்போர்ட் நம்பி as NP. ஸோ நார்மலாக லைப்ரரியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுற லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து ஒரு யூசர் டிஃபைன் வேரியபிள் வச்சுருக்கேன், a = np.array. ஸோ np.arrayன்னு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த அரேக்குள்ளே, அந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு இது எல்லாமே அப்படியே அரேயை கன்சிடர் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை அப்படி ரன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ சிம்பிள் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்குது, அந்த டேட்டாவை நம்பி வேரியபிள் லைக் ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம், NP. ஸோ NPன்றது என்னது, நம்பி. ரைட், ஸோ நம்பி ஆல்ரெடி இருக்குது. ஸோ NPன்றது நம்பி லைப்ரரி. ஸோ nmp:array ஆஃப் அந்த டேட்டாவை நீங்கள் இப்படி ஸ்கொயர் பிரேசஸில் பாஸ் பண்ணுற போது அது இந்த மாதிரி உங்களுக்கு அரே இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ 7992. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 7992 இது எலமெண்ட் எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது என்னது, ஒரு சிங்கிள் டிமென்ஷன். ஸோ இதுன்றது ஒரு சிங்கிள் டிமென்ஷன் இல்லையா, இது வந்து லைக் மேட்ரிக்ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ சிங்கிளாக ஒரே ஒரு டிமென்ஷன், ஒரே ஒரு ரோ, ஒரு 4 லைக் செல் ஒரு 4 டேட்டா அந்த மாதிரி இருக்குது, ஒரே ஒரு டிமென்ஷன் தான். ஸோ அப்படி ஒரே டிமென்ஷன் டேட்டா இருக்கும்போது np.array ஆஃப் அந்த நார்மல் பிரேசஸ்க்குள்ளே, அந்த ஸ்கொயர் பிரேசஸ் டேட்டாக்குள்ளே அந்த 7,9,9,2 அந்த எலமெண்ட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாலே அந்த வேல்யூ இனிஷியலைஸ் ஆகிடும் ஒரு அரேயா. ஸோ ஏன்ற வேரியபிள் இப்போ என்ன இருக்குது, அரே ஆஃப் 7,9,9,2. ஸோ இந்த டேட்டா அப்படியே அரேயாக இருக்குது. ஓகே, இதே இது மல்டி டிமென்ஷனை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம், சிம்பிள். ஸோ முன்னாடி நீங்கள் இப்படி ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே ஒரு டிமென்ஷனை இன்க்ளூட் பண்ண மாதிரி, இப்போது அதே ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே எத்தனை டிமென்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே சப் பிரேசஸ் மூலமாக எப்படி நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே 7,9,9,2 திரும்ப கமா ஆஃப் 16,11,9,6. ஸோ வெளியே ஓவர் ஒரு ஸ்கொயர் பிரேசஸ் இருந்தாலும் உள்ள 2 டிமென்ஷன் ஆஃப் டேட்டா வந்திருக்கு. ஒன்று வந்து 7,9,9,2, இன்னொன்று 16,11,9,6. ஸோ இந்த 2 டேட்டாவும் ஒரு மேட்ரிக்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை மேட்ரிக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 ரோவும் 4 காலம் ஆஃப் டேட்டா இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிமென்ஷன்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே எத்தனை டிமென்ஷன் வேணுமோ, ஸோ ஃபஸ்ட்டு டிமென்ஷன் கமா 2வது டிமென்ஷன். ஸோ நீங்கள் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக உங்களால் மல்டி டிமென்ஷனல் டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான விஷயம் அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது. அது எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, np.array ஆஃப் அந்த டிமென்ஷன் டேட்டா. ஸோ சிங்கிள் டிமென்ஷன்னா அதை அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இது டபுள் டிமென்ஷன் ஆர் மல்டி டிமென்ஷனில் வரும்போது ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே சிங்கிள் டிமென்ஷன் கமா, அப்புறம் 2வது டிமென்ஷன் கமா, அப்புறம் 3வது டிமென்ஷன். இப்போ உங்ககிட்ட இப்போ நிறைய டிமென்ஷன் ஆஃப் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா கமாவாக போட்டு அந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே எல்லா டிமென்ஷனையும் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே இருக்கிற மல்டிபிள் டிமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாமே தனித்தனி ஸ்கொயர் பிரேசஸில் தனித்தனி டேட்டாவாக வந்துடும். இதுதான் மல்டி டிமென்ஷன் டேட்டாவை எப்படி இந்த நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு அரேவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 0,10ன்னா அதுக்கு என்ன வேல்யூஸ் வரும், ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் ரேஞ்சோட ஃபங்க்ஷன் இல்லையா. இதே இது நீங்கள் ஒரு அரேவை ஒரு ரேஞ்சில் இருந்து நீங்கள் எடுக்கணும், ஒரு அரே டேட்டாவை ரேஞ்ச் சர்டைன் ரேஞ்சை வந்து ஒரு அரேக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் np.arrange யூஸ் பண்ணலாம். ஸோ rrange. ஓகே, range ஆஃப் 10ன்னு கொடுத்துட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த அரேக்குள்ள 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அரே டேட்டா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ரேஞ்ச் ஆஃப் 10ன்னா என்ன அர்த்தம், 0லேருந்து 9 வரும்னு அர்த்தம். ஸோ இதே இது உங்களுக்கு 10ம் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் 11 போட்டுட்டு ரன் பண்ணலாம். ஸோ இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அரேஞ்ச் ஃபங்க்ஷன்றது ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஒரு அரேக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு பேர் அரேஞ்ச். ஸோ அந்த டைமில் வரும்போது நீங்கள் அரேஞ்சுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து np.linspace. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1, 10, 2ன்னு போட்டிங்கன்னா 2 3 4 6 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகி வரும் இல்லையா, 2 இன்க்ரிமெண்ட் ஆகி வர்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்டல்
ஸோ அந்த இன்டர்வல், ஸோ நடுவில் இருக்க இன்டர்வல் வேல்யூ வரணும். ஸோ அந்த இது வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைக் ஒரு 1லேருந்து 10 கொடுத்தீங்க அப்படின்னா 1,10,2 கொடுத்தீங்க அப்படின்னா 3 லைக் 3 5 7 9. ஸோ அது என்னன்னா அந்த குறிப்பிட்டுக்குள்ள அந்த ஜம்ப், ஸோ 2 3 4 அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துச்சு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில். ஸோ np.linspaceன்னு வரும்போது 1,5ன்றது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்றது ஸ்டார்ட் வேல்யூ, 5ன்றது என் வேல்யூ, நடுவில் 10ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் இன்டர்வல். அப்படின்னா என்னன்னா 1லேருந்து 10 நம்பர் இருக்கு. இந்த 1லேருந்து 10 நம்பருக்குள்ள 10 ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டேட்டாவை எடு. ஓகே, ஸோ ஈக்குவல் இன்டர்வல்னா என்ன சொல்றது? ஸோ 1லேருந்து 10ன்ற நம்பர் இருக்கு, அந்த 10க்குள்ள இருக்க நம்பரை ஈக்குவலாக லைக் 10 டிவிஷனாக பிரி. ஸோ அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் வரும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,5 கொடுத்துருக்கோம். ஸோ 1,5னா என்னது? வெறும் 1லேருந்து 5. ஸோ 1லேருந்து 5, 1லேருந்து 5க்குள்ள 10 டிவிஷன் எப்படி பிரிக்க முடியும்? ஸோ அந்த 10 டிவிஷனை பிரிக்கிறது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1, ரெண்டாவது வேல்யூ 1.4, அடுத்து 1.8, 2.3. அந்த மாதிரி 10 வேல்யூவை ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த linspace. ஓகே, ஸோ செட் ஆஃப் வேல்யூஸ் பை இன்டர்வல். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு இருக்குது, என் வேல்யூ 5ன்னு இருக்குது. ஸோ 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற 10 ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் வேல்யூ எடுக்கிறதுக்கு பேர் linspace. ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் அரேக்குள்ளே எடுக்கிறது அரேஞ்ச் ஃபங்க்ஷன். linspaceன்றது என்னது? ஒரு ஸ்டார்ட்லேருந்து என் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஈக்குவல் நம்பர் ஆஃப் இன்டர்வல் வேல்யூஸை எடுத்து உங்களுக்கு தனியாக எத்தனை நம்பர் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அத்தனை நம்பர் வேல்யூவை கொடுக்குறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மொத்தம் உங்களுக்கு 10 வேல்யூ வந்திருக்கா? ஸோ 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற 10 ஈக்குவலான பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேலில் வந்துட்டு சென்டிமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 1லேருந்து 10 சென்டிமீட்டர். ஸோ சாரி 1லேருந்து இப்போ லைக் 0லேருந்து ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் எடுத்துக்கும். அதுக்குள்ளே 10 கோடு இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளே நியர்லி 8 கோடு இருக்கும் இல்லையா? 8 கோடுன்றது அந்த 8.8 mm இல்லையா? ஸோ 0.8 mm. ஸோ 0.8 mm. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது? லைக் 0.8ன்றது 0.8 சென்டிமீட்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து 8 mm. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த டேட்டா. ஸோ அந்த இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற 8 கோடுமே லைக் 10 கோடுக்கு நடுவில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அந்த கேப், அந்த இன்டர்வலை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும்னா நீங்கள் linspace யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் லைக் ஒரு அரேவை ஜென்ரேட் பண்ணுறது யூஸிங் அரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி, linspace யூஸ் பண்ணி எப்படி. ஸோ linspace வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து உங்ககிட்ட ஒரு அரே இருக்குது, அந்த அரேயோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் தான் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த டேட்டா வேறு எங்கேருந்தோ வருது, அது அரேயாக வருது. ஸோ அதோட டிமென்ஷன்ஸ்லாம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வர பட்சத்தில் அந்த அரேயோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா, நான் இங்கே ஒரு 2 அரே வச்சுருக்கேன். மொதல் அரே வந்து சிங்கிள் டிமென்ஷனல் அரே ஏன்ற பேரில் வச்சுருக்கேன். ரெண்டாவது அரே வந்து மல்டி டிமென்ஷனல் அரே விச் இஸ் 2 டிமென்ஷன் இருக்குது, 2 டிமென்ஷன் அரே. அதை வந்து பீன்ற 2 வேரியபிளில் வச்சுருக்கேன். இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பி அரே டாட் என்டிம். ஸோ அப்படின்னா என்னென்னா அதோட டிமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ என்டிம்ன்றது என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களோட அரே எத்தனை டிமென்ஷன் ஆஃப் டேட்டான்னு கொடுக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நம்பர் 1 டிமென்ஷன், இது நம்பர் 2 டிமென்ஷன். ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்புட் 2ன்னு வந்துருச்சு. ஸோ என்டிமோட அர்த்தம் என்ன? அவங்க அரேயோட வேரியபிள் இருக்கு இல்லையா? லைக் np.arrayன்னு சொல்லி அந்த இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? பேர் பின்னு சொல்லிட்டு b.endim பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் அரேயோட டிமென்ஷன்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அடுத்து a.item size. ஸோ a.item sizeன்னு வரும்போது பைட் சைஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட், விச் மீன்ஸ் என்னென்னா இங்கே இருக்கிற டேட்டாவில் ஒவ்வொரு டேட்டாவோட பைட்டோட சைஸ் எவ்வளோ. ஸோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஐட்டம் சைஸ். அப்புறம் டி டைப். ஸோ டி டைப்னா என்னென்னா அதோட டேட்டா டைப்பை குறிக்கிறது. ஸோ டேட்டா டைப்பை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்ட்ரிங்னா str கொடுக்கும், இன்டிஜர்னா int கொடுக்கும். ஸோ ஏ டாட், ஸோ ஏன்ற இந்த அரேயோட டேட்டா டைப் என்னன்னு நமக்கு வரும்போது 64. ஸோ அந்த டேட்டா அந்த ஏன்ற வேரியபிள் இந்த அரேயோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர். ஸோ இன்டிஜர் ஆஃப் 64 வந்துருச்சு. அடுத்து print ஆஃப் b size multiples with b item size. ஃபார் an example ஒரு மெமரி ஒரு அந்த அரே இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே np.arrayன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 2 டேட்டா, இந்த டேட்டா எடுத்துக்கோங்க. np.array ஆஃப் 7,77992 அப்புறம் 161196 இப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட 2 டிமென்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது. இந்த அரேயில் இந்த அரேயோட மெமரியை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதையே 2 யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 1 ஸ்பேஸ் ஆக்குபைட் பை 1 எலிமெண்ட் மல்டிபிள்ஸ் வித் லென்த் ஆஃப் நம்பி அரே.
ஸோ நீங்கள் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ லைக் விச் இஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மெமரி எவ்வளோ ஆக்குப்பை ஆயிருக்குன்ற சொல்லி உங்களுக்கு அதுக்கான டேட்டா அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் பி டாட் சைஸ். ஸோ பி டாட் சைஸ்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அரே. ஸோ எலமெண்ட்ஸுக்கும் சைஸுக்கும் டிமென்ஷனுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ டிமென்ஷன்னா இது ஒரு டிமென்ஷன், இது ஒரு டிமென்ஷன், ரைட்? ஸோ சைஸ்ன்னு இங்கே வரும்போது ஸோ லைக் சைஸ் ஆர் மெமரின்னு வர்றப்போ மெமரின்றது வேறு. ஸோ மெமரின்றது என்ன சொல்கிறோன்னா அது எவ்வளோ மெமரியை பிடிச்சி வச்சிருக்கு அந்த அரே வேரியபிள். ஸோ அது வேறு. இதே இது வெறும் சைஸ்ன்னு வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ 7ன்றது ஒரு எலமெண்ட், 9ன்றது ஒரு எலமெண்ட், 9ன்றது இன்னொரு எலமெண்ட், 2ன்றது இன்னொரு எலமெண்ட், அதே மாதிரி 16, 11, 9, 6. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட். ஸோ அதனால் பி டாட் சைஸ்ன்றது நமக்கு 8ன்ற அவுட்புட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்குள்ளே மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 8 எலமெண்ட் இருக்குது. அடுத்து பி டாட் ஷேப். ஸோ பி டாட் ஷேப்னா அது வந்துட்டு என்ன கொடுக்குன்னா லைக் எத்தனை ரோ எத்தனை காலம் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ விச் இஸ் 2,4னா ஸோ இந்த டேட்டா பாருங்கள். ஸோ மொத்தம் 2 ரோவும் 4 காலம் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ 2 டிமென்ஷன் டேட்டாவை. ஸோ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 1, 2 ரோ, 4 காலம் ஆஃப் டேட்டா. ஸோ 7, 16, 9, 11, 9, 9, 2, 6. ஸோ மொத்தம் 4 காலம் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ அரே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரும்போது லைக் நம்பரோட நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டிமென் இதை கொடுக்கும்போது அதோட டிமென்ஷன், ஸோ உங்களோட அரேயில் எத்தனை டிமென்ஷன் இருக்குன்றதை கொடுக்குது. ரெண்டாவது ஐட்டம் சைஸ். ஐட்டம் சைஸ்னால் என்னென்னா அந்த டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட பைட்டோட சைஸ் எவ்வளோன்றது கொடுக்குது. அடுத்து டி டைப்புன்றது என்னது? அந்த அரேயோட டேட்டா டைப் என்ன. ஸோ அப்புறம் வந்துட்டு மெமரி ஆக்குபைடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை ஒன் எலமெண்ட் வித் லென்த் ஆஃப் நம்பி அரே. அப்புறம் ஒரு அரேயில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பி டாட் சைஸ். அப்புறம் அதில் எத்தனை ரோ எத்தனை காலம் ஆஃப் டேட்டா இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பி டாட் ஷேப். ஸோ அந்த பி ஏ அது எல்லாமே ஒன்றும் இல்லை, அந்த வேரியபிளோட பேர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த பார்ட். ஸோ ஒரு அரேவை ரீஷேப் பண்ணுறது எப்படி? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் இதோட அவுட்புட்டை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 ரோவும் 4 காலம் ஆஃப் டேட்டா இருக்குது. இது அப்படியே உல்ட்டா பண்ணணும். ஸோ ரோவை வந்து காலம் ரோ லைக் உல்ட்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரீஷேப் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி ரீஷேப் யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீன்ற வேரியபிள் தான் இது. ஸோ 2 ரோவும் 4 காலம் ஆஃப் டேட்டா இருந்துச்சு. ஸோ ரீஷேப்பாக 4,2 கொடுத்தீங்க அப்படின்னா 4 ரோ 2 காலம் ஆஃப் டேட்டா. ஸோ 7992ன்றது இந்த ரோ வந்து இருக்கு இல்லையா? லைக் 7992. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா மாறிடும். ஸோ 7992 இந்த மொதல் டேட்டா வந்துட்டு இந்த மாதிரி 7992 மாறிடும். அடுத்து 16, 11, 9, 6 வந்து கீழே வந்துடும். ஸோ ஒரு டேட்டாவை 2 டிமென்ஷனில் 2 ரோ 4 காலம் ஆஃப் டேட்டா இருந்தது, இந்த மாதிரி டேட்டாவாக மாறிடும். வேர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோக்கான டேட்டா இங்கே வந்துடும், அப்புறம் 2வது ரோக்கான டேட்டா அப்படி வந்துச்சு அப்படின்னா இது ரீஷேப்பிங். உங்களோட டேட்டாவில் நம்பர் இருக்கிறப்போ கோர்ஸ் நீங்கள் இதெல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டாவில் வந்துட்டு இந்த மாதிரி லைக் அரே டேட்டாவை ரீட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்துட்டு டேட்டா வந்துட்டு நம்பராக இருக்கும் பட்சத்தில், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி டேட்டாஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் டேட்டா இருக்கும். நம்பர் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம். ஸோ டேட்டாவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பராக வரும்போது இதெல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியும். ஜென்ரலாக உங்களோட டேட்டாவில் இந்த மாதிரி எதுவும் ப்ராசஸ் பண்ணும், 2 டேட்டாவை எடுத்து அதை வேறு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி ரீஷேப் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதர் தேன் தேட் இன்னும் சில டைமில் உங்களோட டேட்டா சப்போஸ் இமேஜஸாக இருக்கும் பட்சத்தில், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா டிஜிட்டல் இமேஜஸ். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ டிஜிட்டல் இமேஜஸ் வித் பிக்சல்ஸ். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த டிஜிட்டல் இமேஜ், எந்த ஒரு இமேஜை டிஜிட்டலாக நீங்கள் ரீட் பண்ணாலும் அது எல்லாமே நம்பர் தான். இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை சாம்பிள் பண்ணால் உங்களுக்கு இந்த இமேஜ் இப்படி கிடைக்கும். அடிஷ்னலாக அந்த இதை பிக்சலாக நீங்கள் பார்க்குறப்போ அதில் ஒவ்வொரு பிக்சல்லையுமே நம்பர் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை நீங்கள் ரீஷேப் இல்லை, லைக் அந்த இமேஜ் டிஜிட்டலாக விஷுவலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே அதில் எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு இமேஜ்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் தான் இருக்க போகுது.
ஸோ ஒரு இமேஜை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் மேட்ரிக்ஸ் ஆஃப் இமேஜஸ் தான். ஸோ இப்போது இந்த இமேஜில் ஒரு சின்ன பாட்டு எடுத்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சின்ன பாட்டுன்றது அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை தான் டிஃபைன் பண்ண போகுது. ஸோ கிரே ஸ்கேல் இமேஜ்னா எங்கே ரொம்ப கருப்பாக ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல நம்பர் வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். எங்கே பளிர்னு ரொம்ப ஒயிட் இருக்கோ மைட் பி அதோட வேல்யூ 255 இருக்கும். ஸோ ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ்னு எடுத்திங்கன்னா நம்பர் வந்து 0ல் ஆரம்பித்து 255 முடியும். 0னா அந்த பிக்சல் வந்து டார்க்காக கம்ப்ளீட் டார்க்காக இருக்குன்னு அர்த்தம். 255 which is 255 அப்படின்னா அந்த பிக்சல் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் கிரேயிஷ்லாம் மாறும் இல்லையா, அந்த கிரேயிஷ் எல்லாமே நடுவில் 136 68 119 அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டிஜிட்டல் இமேஜஸை நீங்கள் இப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த இடத்துல எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ அது எல்லாமே அரேயாக தான் ரிட்டர்ன் ஆகும். அந்த டைமில் ஒரு இமேஜை வந்து வேறு மாதிரி டில் பண்ணுறது ஒரு ஷிஃப்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இப்படி இருக்குது, அந்த இமேஜை வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் 5ன்னு இப்படி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 நீங்கள் டில் பண்ணோன்னா என்ன அர்த்தம், இந்த ரோ வேல்யூ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரோ தூக்கி இப்படி கொண்டு வர்றது. ஸோ செகண்ட் ரோ தூக்கி இப்படி ஸோ இப்படி கொண்டு வந்தாலே அந்த இமேஜ் இப்படி மாறுதுன்றது தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதுதான் இமேஜ் ப்ராசஸிங்கோட பேக் எண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜஸை ப்ராசஸ் பண்ணுறப்போ அதோட டேட்டாஸ் எல்லாமே இந்த நத்திங் பட் அன் அரே. ஸோ அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் டேட்டாவை நம்ம இங்கே ரீஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 4,2ன்னு வரப்போ 4 ரோ 2 காலம். ஸோ 1 2 3 4 4 ரோவும் 2 காலம் ஆஃப் டேட்டாவாக மாற்றிருக்கோம். ஸோ எந்த டேட்டாவை 2,4 4,2ன்ற மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ அதுதான் ரீஷேப்பிங். அடுத்து அரே ஸ்லைசிங். ஸோ அரே ஸ்லைசிங்னா என்னென்னா, இப்போது உங்ககிட்ட குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது, ஒரு அரே இருக்குது, நிறைய டேட்டாஸ் நிறைய டிமென்ஷன்ஸில் டேட்டா இருக்குது. அதிலிருந்து சர்டைன் டேட்டாவை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம்? ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்லைசிங் த எலிமெண்ட் ஃப்ரம் சர்டைன் ரோ அண்ட் சர்டைன் காலம் பி காலம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேட்டா ஒரு அரே இருக்குது, அதில் 2 டிமென்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது, 7992 அப்புறம் 161196. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவில் ஒரு ரோ வித் காலம் இண்டெக்ஸை வச்சு நீங்கள் எடுக்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம அதெல்லாம் மேட்ரிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, லைக் 1,2னா ஃபஸ்ட்டு ரோ 2வது காலம். ஸோ அப்படி அந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை எடுக்கிறது. ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரோ இண்டெக்ஸ் ஆஃப் காலம் இண்டெக்ஸ். ஸோ ரோ இண்டெக்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 0 தான் இந்த ஃபஸ்ட்டு ரோ அர்த்தம் இல்லையா. ஸோ 0. அடுத்து வந்துட்டு 2வது வேல்யூ என்ன, ஸோ இது வந்து ரோவோட வேல்யூ, இது காலமோட வேல்யூ. ஸோ இது வந்து ரோவோட இண்டெக்ஸ், இது காலமோட இண்டெக்ஸ். ஸோ ரோவோட இண்டெக்ஸ் 0னா இதுதான் மொதல் ரோ இல்லையா. ஸோ 7992 தான் மொதல் ரோ. அந்த மொதல் ரோவில் 2வது இண்டெக்ஸ் ஃபார் காலம். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா இது 0 இது 1 இது 2. ஸோ ஆன்சர் என்னது 9. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் டேட்டா அரேயில் சர்டைன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டாவை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பி ஆஃப் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே காலம் நம்பரையோ ரோ நம்பரையோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக சர்டைன் டேட்டாவை தனியாக எடுக்க முடியும். ஓகே, வேறஸ் நீங்கள் சர்டைன் ரோன்னு ஒரு ரோலேருந்து மட்டும் எடுக்காமல் ஆல் ஓவர் மொத்த ரோலேருந்து எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு 0க்கு அப்புறம் ஒரு கோலன் மட்டும் வச்சுட்டிங்கன்னா ரோவில் இருக்கிற லைக் எல்லா ரோஸில் இருந்து சர்டைன் காலம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ரோ இருக்கு இல்லையா. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரோவில் 2வது எலமெண்ட் என்ன 9 இல்லையா. ஸோ 0 1 2. ஸோ இதுதான் 2வது எலமெண்ட் 9. ஸோ 9 வந்துருச்சு. அடுத்து 2வது ரோவுக்கு போகும், ஏன்னா நம்ம 0 கோலன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இது எல்லா ரோவையும் இந்த 0லேருந்து எடுத்துக்க போகுது. ஸோ 0th ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுக்க போகுது. ஸோ அதனால் அடுத்து என்ன பார்க்க போகுது அப்படின்னா, ஸோ 2வது ரோ எடுக்க போகுது. 2வது ரோலையுமே செகண்ட் எலமெண்ட் தான் இல்லையா. ஸோ செகண்ட் காலம் இண்டெக்ஸ். ஸோ 0 இது 1 இது 2. ஸோ அதனால் நமக்கு 9 வந்துருச்சு. ஸோ ஒரு அரேல இருந்து சர்டின் ஸ்பெசிஃபிக் டேட்டாவை எப்படி பிரித்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிளை யூஸ் பண்ணி ஸ்கொயர் பேசஸ்க்குள்ளே நீங்கள் அந்த இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ரோ இண்டெக்ஸையோ காலம் இண்டெக்ஸையோ அதோட சேர்த்து நீங்கள் கோலன்ஸை யூஸ் பண்ணி இதிலிருந்து இல்லை அதில் இருந்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ கிளியராக. அடுத்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சர்டைன் லிஸ்ட் ஒரு கம்ப்ளீட் அரே இருக்குது. அந்த அரேயில் மினிமம் டேட்டா என்ன, மேக்ஸிமம் டேட்டா என்ன, டோட்டலாக சம் பண்ண என்ன வேல்யூ வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் சிம்பிளாக மின் ஆஃப், மேக்ஸ் ஆஃப், சம் ஆஃப் இப்படி யூஸ் பண்ணாலே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் print of e.min of. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் பேசஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அரேலையே இருக்கிற மினிமம் வேல்யூ என்ன, இந்த அரேலே இருக்க மினிமம் வேல்யூ என்ன 2.
ஸோ 2 வந்துருச்சா. அடுத்து இ டாட் மேக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அரேலேயே இருக்க மேக்ஸிமம் வேல்யூ என்ன 96 வந்துருச்சு. அடுத்து இ டாட் சம். ஸோ இது எல்லாத்தையுமே சம் பண்ண போகுது. லைக் 7 + 9 + 9 + 2 + 16 + 11 + 96. ஸோ டோட்டலாக 150. ஸோ ஒரு அரேயில் இருக்கிற மொத்த வேல்யூமே அப்படியே சம் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு பேர் இந்த அரே வேல்யூ ஆப்ரேஷன் கைஸ். ஸோ இதனால தான் சொன்னோம் அரேவை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி when compared to use list and those stuff. ஓகே, அடுத்து அரே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 2 அரே இருக்குது. ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே, சின்னு சொல்லிட்டு ஒரு அரே. ஸோ ஏல வந்து அதே 4 எலமெண்ட் இருக்குது, சியில் அதே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அந்த வேரியபிள் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ A + C, A - C. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். விச் மீன்ஸ் 7 + 1 ஆன்சர் 8, 9 + 9 18, 9 + 9 திரும்ப 18, 2 + 6 8. Okay, so first row, first element, so which is like first of first element with first of first element. So அந்த மாதிரி இது ரெண்டுமே. So 7 + 1 9 + 9, 9 + 9 2 + 6. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆப்ரேஷன் நடந்துக்கும். அதே மாதிரி ப்ளஸுக்கு, மைனஸ்க்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு. ஸோ 7 1 1 0. ஸோ அப்படின்னு சொல்லி உங்களால் மேட்ரிக் லைக் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணணும், இல்லை இப்போ மேத்தமெட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம டீப் லேர்னிங்கில் பார்ப்போம். ஸோ அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கில் அந்த இமேஜ் பேக் எண்டில் எப்படி ப்ராசஸ் ஆகும்னா அது எல்லாமே பிக்சல் அனாலிசிஸ் பிக்சல் வரைக்கும் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட் மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா இருக்குது. லைக் ப்ராடக்ட் ஆஃப் இன்புட் வித் த வெயிட்ஸ். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இமேஜுக்கான மேட்ரிக்ஸ் டேட்டா இருக்கும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு இமேஜோட மேட்ரிக்ஸ் டேட்டாவை இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துப்போமே, இது ஒரு சின்ன இமேஜ். ஸோ இந்த இமேஜ் ஒரு கிரேஸ்கேல் இமேஜ். அந்த இமேஜ் இப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, நியர்லி கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 rows 9 columns இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 9 9s எவ்வளோ ஆச்சு? 81 ஆச்சு. ஸோ 81னா ஸோ எவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 81 டேட்டாஸ். ஸோ 81 பிக்சல் வேல்யூஸ். இது ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு இமேஜுக்கு சொல்கிறேன். இதே இது யோசிச்சு பாருங்கள், டீப் லேர்னிங்கில் 1000 இமேஜஸை ட்ரெயின் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள். ஓகே, 1000 இமேஜ் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ 1000 இமேஜை ட்ரெயின் பண்ணுறப்போ அந்த ஒரு மேட்ரிக்ஸ், அந்த ஒரு இமேஜுக்கே லைக் இங்கே வந்துட்டு 9 × 9 மேட்ரிக்ஸ்ன்றனால 81 வேல்யூஸை ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 1000 இமேஜை யோசிச்சு பாருங்கள். இதே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜ் கலராக இருந்தால் யோசிச்சு பாருங்க. கலர் இருக்குது அப்படின்னா 3 சேனலாக இருக்கும். ரெட்டு ஒரு சேனல் தனியாக வந்துடும். அதில் ஒரு 9 × 9 மேட்ரிக்ஸ் வரும். அப்புறம் பியில் ஒரு 9 × 9, அப்புறம் க்ரீனில் ஒரு 9 × 9 அப்படின்னு சொல்லி இதுவே கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் லைக் 3 ஒரு இமேஜுக்கு சொல்கிறேன். ஒரு இமேஜுக்கே 3 சேனல் இருக்கும் கலர் இமேஜாக இருந்தால். அப்போ ஒரு 1000 இமேஜ் RGBயில் யோசிச்சு பாருங்கள். ஸோ மேட்ரிக்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ் ஒரு மேத் ப்ராசஸிங் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக போகும். ஸோ அந்த டைம் எல்லாமே இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி அரே ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பேக் எண்டில் நடந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, அது பண்ணிக்கும். ஜஸ்ட் பேக் எண்ட் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். லைக் அதே மாதிரி தான் லைக் சென்ஸாக ஒரு சர்டன் அரேலேருந்து சர்டன் டேட்டா எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் அரே வித் சேம் இண்டெக்ஸ் வித் another dimension element. ஃபார் எக்ஸாம்பிள் b.sum of axis is equals to 0. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ b of sum of axis is equals to 0. ஸோ இந்த ஆக்சிஸ் 0வாக இருக்கிற டேட்டாவை மட்டும் அப்படியே சம் பண்ணிட்டே வா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே b இருக்குது அப்படின்னா லைக் 7 இருக்குது. ஸோ 7 + 16 எவ்வளோ ஆச்சு? ஸோ which is 23. அப்புறம் 9+. ஸோ ஒரே மேட்ரிக்ஸ் ஒரே வேரியபிளில் இருக்கிற மல்டி டிமென்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சம்மோ மல்டிப்ளிகேஷனோ. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளில் நீங்கள் ஆடோ சப்போ பண்ணீங்க. பட் ஆனால் இங்கே ஒரே வேரியபிளில் இருக்க மல்டி டிமென்ஷனல் டேட்டாக்குள்ளேயே நீங்கள் சம் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ b.sum of axis equals to 0னா இந்த ஒரு ஆக்சிஸ்க்குள்ளேயே வந்துட்டு சம் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ ஈச் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் அரே வித் சேம் இண்டெக்ஸ் வித் another dimension element. ஸோ 7 + 16 ஸோ 23, அப்புறம் 9 + 11 20, அப்புறம் 9 + 9 18, அப்புறம் 2 + 6 8. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா. இதே ஆக்சிஸை வந்து 1ன்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா sum of all element is first dimension and sum of all elements in the second dimension. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் equals to 1 கொடுக்கும்போது 7 + 9 + 9 + 2 27, 16 + 11 + 9 + 6 which is 42. ஸோ இந்த மாதிரி 2 டிமென்ஷனை இந்த டிமென்ஷனை டோட்டலாக ஆட் பண்ணி கொடுக்குறது, 2வது டிமென்ஷனை தனியாக டோட்டலாக ஆட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிஸ் equals to 1ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறப்போ. இதே நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னா சிம்பிளாக np.sqrt.
ஸோ எஸ்கியூஆர்டினா இந்த ஏன்ற இந்த மொத்த எலமெண்ட்டுக்கும் அப்படியே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ 7x ஸ்கொயர் ரூட் வந்து 2.6, 9x ஸ்கொயர் ரூட் வந்து 3, 9x ஸ்கொயர் ரூட் 3 திரும்ப 3, 2க்கு ஸ்கொயர் ரூட் 1.4. ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பொனென்ஷியல் கண்டுபிடிக்கிறது, லாக் கண்டுபிடிக்கிறது, லாக் வித் பேஸ் 10 கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் நம்பியோட பவர். ஸோ நீங்கள் வேறு மாதிரி வேரியபிள் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம், பட் ஆனால் நம்பிகிட்ட இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அது எல்லாமே வேறு. ஸோ சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மூலமாகவே அந்த டெப்த் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்கே வந்துட்டு லாக் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக np.log of a. ஸோ அப்படி கொடுக்குற மூலமாக அந்த டேட்டா எல்லாத்துக்குமே அது லாக் கண்டுபிடிச்சி ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கான லாக் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸாகவே கொடுத்துரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெர்டிக்கல் ஸ்டாக், ஹரிசாண்டல் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ np.vstack of b, f. ஸோ இங்கே ஒரு 2 dimension டேட்டா இருக்குது, எஃப்னு சொல்லி இங்கே ஒரு 2 dimension டேட்டா இருக்குது. இந்த ரெண்டு டேட்டாவையும் வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7992 அடுத்து 1611. ஸோ ஃபஸ்ட்டு டிமென்ஷன் எப்படி வச்சிரும், ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்க ஃபஸ்ட்டு டிமென்ஷன் எப்படி வச்சிரும், அடுத்து ரெண்டாவது ஃபஸ்ட்டு டேட்டாவில் இருக்க ரெண்டாவது டிமென்ஷனை தூக்கி இப்படி வச்சிரும். ஸோ அடுத்து இதே மாதிரி வெர்டிக்கலாக அடுக்கி வைக்கிறது, ரைட். ஸோ 7992 அடுத்து 161196 அடுத்து 1234 அடுத்து 5678. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக இப்படி அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் வெர்டிக்கல் ஸ்டாக்கு. அதே மாதிரி ஹரிசாண்டலாக மாற்றுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்டாக்கு. ஹரிசாண்டல் ஸ்டாக்குன்னு வரும்போது அந்த வேரியபிள் இருக்கிற டேட்டாவை அப்படியே ஹரிசாண்டலில் ஸ்டாக் பண்ணுறது. ஸோ 7992 161196 இதோ ஒரு டேட்டாவாகவும் 1234 5678 ஸோ இதோ ஒரு டேட்டாவாகவும் ரெண்டு ஸ்டாக்காக இப்படி மாற்றுறதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்டாக். அப்புறம் ரேவல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே மர்ஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ற இந்த 2 டிமென்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, அந்த 2 டேட்டாவையும் ஒரே அறையாக மாற்றணும். இப்போ 2 மல்டிபிள் டிமென்ஷன் டேட்டா இருக்குது, பட் ஆனால் சிங்கிள் அறையாக கொண்டு வந்துடணும், சிங்கிள் டிமென்ஷன்லாம் அப்படியே ஸ்டாக் பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் ரேவலை யூஸ் பண்ணலாம். ஸோ b.ravelனு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த 2 டிமென்ஷன் ஆஃப் டேட்டாவும் சிங்கிள் டிமென்ஷன் டேட்டாவும் வந்துடும். ஓகே, ஸோ காய் சிம்பிளாக இருக்கா? ஸோ ஜஸ்ட் பேசிக் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தோம். ஜஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப டெப்த்து போகாமல், பட் ஆனால் நம்பி லைப்ரரியை பற்றி நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்ம ஜஸ்ட் அரேஞ்ச்னா என்ன, லென்ஸ் ஸ்பேஸ்னா என்ன, லைக் ஒரு டிமென்ஷன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன டிமென்ஷன்ஸ்லாம் இருக்குது, அடுத்து அந்த டேட்டாவை எப்படி ரீஷேப் பண்ணுறது, அப்புறம் ஒரு அறையிலேருந்து சர்டைன் எலமெண்ட்டை மட்டும் எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது, அப்புறம் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, அது சிங்கிள் டிமென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, மல்டி டிமென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, அப்புறம் லைக் சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஸ்கொயர் ரூட்டோ லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, டக்குன்னு இப்போ வந்து 2 டிமென்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வந்துட்டு ஒரே ஸ்டாக்கில் ஹரிசாண்டலாக ஆர்கனைஸ் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது. ஸோ அப்படிலாம் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு ரொம்ப முக்கியமான டிப் நான் ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் உங்கள்கிட்ட ஒரு அரே இப்படி இருக்குது, இந்த சைடு இன்னொரு அரே இங்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 அரேவையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்டெக்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மைட் பி அவங்க டாக்குமெண்டேஷன் சேஞ்ச் பண்ணி அவங்களோட சின்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதே ரெக்கார்டை ரன் பண்ணுறப்போ எரர் வரலாம். ஸோ அந்த டைம் இல்லாமல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ நீங்கள் டாக்குமெண்டேஷனில் அப்டேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த லைப்ரரி எடுத்தாலும் சரி, ஸோ நம்பி பைத்தனோட எந்த லைப்ரரி, ஸோ நம்பி ஆகட்டும், சைபி ஆகட்டும், மேட்ப்ளாட்லிப் ஆகட்டும், சீபான் ஆகட்டும், பேண்டாஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு சைக்கிட் லேர்ன் ஆகட்டும், டென்சர்ஃப்ளோ ஆகட்டும், கெராஸ் ஆகட்டும், பைடார்ஸ் ஆகட்டும், என்ன லைப்ரரினாலும் எடுத்துக்கோங்க, அது எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க லைப்ரரி அப்டேட் பண்ண அவங்களோட டாக்குமெண்டேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பி லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்பி லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கோட், அப்புறம் பைத்தன் லிஸ்ட்டுக்கும் நம்பி அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அரேனா என்ன, இங்கே பார்த்தீங்களா. ஸோ லைக் டாக்குமெண்டேஷனே உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கும். ஸோ அரேனா என்ன வித்தியாசம், கமாண்ட் இப்படி கொடுக்கும்போது அந்த அரே எப்படி ஸ்டாக் பண்ணி அடுக்கி வைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லேயே உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் பாருங்கள், இன்ஸ்டாலிங் நம்பி, ஹவு டு இம்போர்ட் நம்பி, ரீடிங் த எக்ஸாம்பிள் கோடு, ஸோ ஒர்க்கிங் வித் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபார்முலா பார்த்தீங்களா. ஸோ 1/n I2, ஸோ சமேஷன் ஆஃப் I to 1 to the n and y prediction I minus yi of square. ஸோ இந்த மாதிரி ஹை அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வருது. இது எப்படி பண்ணலாம், ஸோ நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/nக்கு 1/n வந்துருச்சு, மல்டிபிள்ஸ் வித், ஏன்னா 1/nனும் இந்த சமேஷன் இந்த டேர்மும் ப்ராடக்ட் ஆயிருக்கு, அதனால் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. இந்த சமேஷனுக்கு பதிலாக np.sum கொடுத்துருக்கோம். ஸோ np.sumனா நம்பி டாட் சம்மேஷன், ஸோ சம்மேஷன் தான் அதுக்கான அர்த்தம். ஸோ np.sum ஆஃப்
இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கொயருக்கு என்பி டாட் ஸ்கொயர். ஸோ என்பினா என்ன? என்பின்றது எதை குறிக்குது? ஸோ நம்பியை குறிக்குது. என்பி டாட் ஸ்கொயர் ஆஃப் இந்த ப்ரெடிக்ஷன் மைனஸ் லேபிள். ஸோ இதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு இந்த நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணியே பண்ண முடியும். ஸோ ஹை அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீஷேப் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் சிஎஸ்பி. ஒரு சிஎஸ்பி ஃபைல் இருக்குது, அதை நம்ம பேண்டாஸ் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஸோ இங்கே பார்த்தீங்களா பேண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அதே டேட்டாவை நீங்கள் அடிச்சுட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது. ஹவு டு சேவ் அண்ட் லோட் நம்பி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு நம்பி டேட்டா இருக்குது, அந்த நம்பி டேட்டா வச்சு ஒரு ஃபைலுக்குள்ளே சேவ் பண்ணுறது எப்படி, நம்பி டாட் சேவ். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேட்டாவில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இது மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கிரியேட்டிங் மேட்ரிசஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ நீட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி பழகுங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் ரீடிங் வந்து ஒரு டெவலப்பருக்கு ஒரு டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான மைண்ட் செட் செஷன் என்னென்னா, லைக் நான் ஒரு சின்ன புக் ரீட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் ஃபுல் புக் இல்லை, ஜஸ்ட் சில ஒரு 2 கோட் மட்டும் எடுத்து ரீட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்குற புக் வந்துட்டு டூ எபிக் ஷிட், ஓகே, பை அன்குர் வாரிக்கோ. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு கோட்டோட ஆரம்பிக்கும். நான் அந்த கோட்டை உங்களுக்கு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான மீனிங்கை சொல்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஐ திங்க் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கோட்டு, அந்த கோட் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதர்ஸ் சக்ஸஸ் வில் ஜென்ரேட் மேசிவ் செல்ஃப் டவுட் எவ்ரி மார்னிங் வென் யூ கெட் அப் எனிவே. ஸோ நான் திரும்ப ரீட் பண்ணுறேன். அதர்ஸ் சக்ஸஸ் வில் ஜென்ரேட் மேசிவ் செல்ஃப் டவுட் எவ்ரி மார்னிங் வென் யூ கெட் அப் எனிவே. ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நம்ம எல்லாருமே லைக் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ப்ரொஃபஸரோ இல்லை பெரியவங்க யாருனாலும் சரி, ஸோ காலையில் எந்திரிச்சதுமே நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையோ இன்ஸ்டாகிராமையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்து நம்ம செக் பண்ணுறப்போ மித்தவங்க போடுற ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட்டஸோ அவங்க போட்டிருக்க ஸ்டோரியோ எதுவோ. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்துட்டு வேர்ல்டு டூரில் நான் இருக்கேன், வேர்ல்டு டூரில் நான் இது என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கோட் போடலாம். சில பேர் வந்துட்டு லிங்க்டின்ல சில பேர் வந்துட்டு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடலாம். அப்படி போஸ்ட் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அது என்ன ஃபீல்னா, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவன் வந்துட்டு வேர்ல்டு டூர் போகிறான், காசு நிறையா சம்பாரிச்சிருக்கான், நிறைய ஜாப் வாங்கியிருக்கான், நல்ல ஜாப் வாங்கிட்டான், நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே என்ன வரும் அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு செல்ஃப் டவுட் வரும் உங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சதுமே சோஷியல் மீடியா பார்க்குறத தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னொன்று, அந்த கம்பேரிசன் வேண்டாம். ஓகே, நீங்கள் வேறு அவங்க வேறு. ஸோ நம்மளாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த வித கம்பேரிசன் எடுத்துக்காதீங்க. காலையில் எந்திரிச்சதுமே சோஷியல் மீடியா பார்க்குறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அது வந்து செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிக்க ஆரம்பிங்க. எந்திரிச்சு உங்களோட கோல்ஸில் மூவ் ஆகுங்க. இன்ஸ்டெட் மித்தவங்களோட கோல்ஸ் மித்தவங்களோட அச்சீவ் பண்ணதை பார்த்துட்டு நம்மளை செல்ஃப் டவுட் பண்ணவே கூடாது. ஓகே, உங்களோட கேப்பபிலிட்டியோ ஆர் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட வேல்யூவே வேறு. ஓகே, ஸோ அதனால் டோன்ட் டூ கம்பேரிசன் ஆர் சோஷியல் மீடியாவை காலைல பார்க்காதீங்க. ஓகே, அப்புறம் 2வது முக்கியமான கோட், யூ டோன்ட் ஃபைண்ட் யுவர் பேஷன், யூ க்ரோ யுவர் பேஷன். ஸோ பேஷன் பற்றி கண்டிப்பாக நான் பேசணும்னு நினச்சது. ஏன்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை சக்சீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா. பேஷன் இல்லாமல் ஒரு இதில் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி வர பட்சத்தில் பேஷன் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு வகையான, ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு இதை பிடிச்சி அவங்க எல்லாமே போயிடுவாங்க. பட் ஆனால் அஸ் அ பர்சனலாக சஞ்சயா, அஸ் அ நார்மல் பர்சனாக என்னோட கமெண்ட், என்னோட கருத்து என்னன்னா, பேஷன் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது அப்படின்னு இருக்கிற ஆளுங்க தான் நிறைய பேர். ஸோ அந்த டைமில் அவங்க எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, பேஷன் இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நெய்பரோ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலே அவன் கோடு நல்லா எழுதுறவனாக இருக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து பேஷன் இருந்துச்சு, அதனால தான் வந்து அவன் வந்துட்டு நல்ல ஜாபில் நல்ல சேலரியில் உட்காந்துருக்கான். என்கிட்ட பேஷன் இல்லை, அதனால் நான் உட்காரல, சின்ன பிள்ளையிலேருந்து நான் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால தான் இங்கே ஒரு கோட் ஆரம்பிக்குது, யூ டோன்ட் ஃபைண்ட் யுவர் பேஷன், யூ க்ரோ யுவர் பேஷன். ஓகே, ஸோ இந்த கோட்டில் இன்னொரு சப்கோட்ஸ் என்னென்னா, பேஷன் இஸ் பெர்சிஸ்டன்ஸ்
because that is the reason you are still in it despite all the reasons. So அதில் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஏஆர் ரஹ்மான் ஆர் சச்சின் எடுத்துக்கோ, அதுலேயும் போட்டிருக்காங்க லைக் பேஷன் இஸ் நாட் சம்திங் தட் மேக்ஸ் யூ ஏஆர் ரஹ்மான் ஆர் சச்சின் டெண்டுல்கர். Passion is that tiny inner nudge to paint, compose music or play cricket, the nudge that refuses to leave you. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அஸ் அ பிகினிங் ஸ்டேஜ் இந்த 20ஸ்லையோ இந்த 20ஸ்ல இருக்கீங்க இல்லையா, உங்களோட ஏஜ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 20ஸ்ல அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் டுவார்ட்ஸ் ஏதாவது ஒன்றில் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போதே சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் இந்த சென்ஸ் அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அதை பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அதுதான் அதை நீங்கள் அதுலேயே திரும்ப 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 அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது தான் அது பேஷனாகவே மாறுது. அதனால் வந்துட்டு பேஷன்றது வந்துட்டு நான் சின்ன பிள்ளையிலே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணேன், இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த வித நெகட்டிவ் தாட்ஸும் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஸோ பேஷன் இஸ் ஷோயிங் அப் டு டூ த ஒர்க் no matter how good you are at it already. So அந்த கோட் நல்லா புரியுதா? Passion is showing up to do the work no matter how good you are at it already. பேஷன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி சின்ன பிள்ளையிலேருந்து அதில் ரொம்ப குட்டாக இருந்தால் தான் அது அப்படி இல்லை. ஓகே, குட்டாக இருந்தால் தான் அது பேஷன், அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் டோன்ட் ஃபைண்ட் யுவர் பேஷன், க்ரோ யுவர் பேஷன். ஸோ இதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். லைக் மூணாவது, the decision about money are best made through an Excel sheet. The decision about people are best made with your heart. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, மணி மேக்கிங்கை விட மணி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம சம்பாதிக்கிறது எங்கே போகுது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி பார்க்குற போது அந்த மாதிரி மணி பேஸ்டு டெசிஷன்ஸ் எதையுமே எமோஷ்னலாக வைக்கக்கூடாது. அது எல்லாமே டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸாக எடுக்கணும். இப்போ மணி பேஸ்னா ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம செலவு பண்ணியிருப்போம், இதுக்கு தான் அப்படி போயிருக்கோம். ஸோ அப்படி எமோஷ்னலாக டெசிஷன் எடுக்காமல் அது எல்லாமே டேட்டா பேஸ்டு டெசிஷன் எடுக்கணும். லைக் எக்ஸல் ஷீட்டில் அதை பிளாட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஃபார்முலாஸ் போட்டு டெரைவ் பண்ணி இதுதான் ரீசன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதில் போகிறது தான் பெஸ்ட்டு வே டு மணியை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கு. டேட்டா ட்ரிவன் டெசிஷன் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அது மணியை பொறுத்த வரைக்கும். வேறஸ் பீப்புளை பற்றி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு பீப்புளை வச்சு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது எந்த வித டேட்டா வச்சோ அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அதுக்காக ஜட்ஜ்மெண்ட்லாம் போகாமல் அது எல்லாமே ஹார்ட் பேஸ்ட் டெசிஷனாக எடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கான 3 கோட்ஸ். ஐ ஹோப் நீங்கள் செஷன் இந்த பார்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இட்ஸ் மீ சஞ்சய் சைனிங் ஆஃப். அண்டில் தென் பாய். We'll see you on the tomorrow session.